بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணிதக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி 10 அது எப்படி கழிக்க வேண்டும், அந்த ரமலானுடைய கடைசி 10 ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கரிசனையோடு முக்கியத்துவம் கொடுத்து இஅ்திகாஃப் இருந்து அமல் செய்தார்கள் என்றால் அது புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எனக்கு தெரிந்தால் நான் எந்த பிரார்த்தனை நான் அதிகமாக செய்ய, எந்த பிரார்த்தனை நான் அதிகமாக ஓத வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அதாவது இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, இது ஒரு ஆழமான ஒரு கருத்தை உள்ளடக்கியது. கஃபர என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறது தான் என்றாலும் அஃபு என்பது அது மன்னிப்பதிலும் வித்தியாசமான ஒரு மன்னிப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் கஃபர என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா மன்னித்தான். உதாரணமாக நாங்கள் ஒரு பேப்பரில் ஒரு தாளிலே எழுதி அதை வெட்டி விட்டாலும் அது இல்லாமல் போய்விடும், அது அழிந்து விடும். ஆனால் அந்த எழுதப்பட்ட காகிதத்தை அப்படியே இல்லாமல் செய்வது, அழித்து விடுவது என்று கருத்திலே அஃபு என்ற அந்த கருத்து வருகிறது. அப்ப கஃபர என்று சொன்னால் பாவம் ஏட்டிலே இருக்கும், ஆனால் அதை அல்லாஹ் மன்னித்திருப்பான். அஃபு என்று சொன்னால் பாவம் ஏட்டிலே இருக்காது, அதை பாவத்தை அல்லாஹு தஆலா அப்படியே அழித்து விடுவான். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்க கூடியவன், அதிகமாக நீ மன்னிக்க கூடியவன். அதே போன்று துஹிப்புல் அஃப்வ, அந்த மன்னிப்பை நீ விரும்புகின்ற மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்புகின்ற மன்னிப்பாளன். எனவே ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், ஃபஅஃபிர்லி வர்ஹம்னி என்றெல்லாம் நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை அஃபு என்ற வார்த்தை. அஃபு என்று சொன்னால் எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா அந்த எங்களது பட்டோலையில் இருந்து அப்படியே அழித்து இல்லாமல் செய்து சில பொழுது அதை நன்மைகளாகவும் அல்லாஹு தஆலா அவனது கருணையினால் மாற்றிவிடக் கூடும். எனவே இந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த பிரார்த்தனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஓத வேண்டும். கடைசி 10 நாட்களிலே இந்த பிரார்த்தனையுடைய வாயிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது லைலத்துல் கத்ர் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் இந்த ரமதானை விட்டு விடைபெறுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமதான் பெருமதி உள்ளதாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த சிறந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திட வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.